வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படின்னு பிறக்க போற குழந்தைகளுக்காக ஜாதக விளக்கங்கள குடுத்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா, புதன்கிழமை பிறக்குதுங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் மதியம் 12 மணி வரைக்கும் மக நட்சத்திரமும், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரமும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சந்திராசிரமமா அமையக்கூடியது சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசி தான் சந்திராசிரமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்ல என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, மா, மீ, மூ, மே. இது மக நட்சத்திரத்துக்கும். மதியம் 12 மணிக்கு மேல மோ, டா, டி, டு இந்த பெயர் நாமமெல்லாம் தாராளமா சுக்கிரனோட சாரத்துல நம்ம வச்சிடலாங்க. திதின்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி, உச்சம், நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லைங்க. பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது குருவும் புதனும் பரிவர்த்தனையாய் தன் ஆட்சி வீட்டுக்கு வராங்க. பஞ்சபட்சின்னு பார்த்தோம்னா ஆந்தையும், குபேர புள்ளி பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னி ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பிறக்க போற குழந்தைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேதுவோட சாதத்துல இருக்குங்க. அது 12 மணி வரைக்கும் தான் இருக்கு. 12 மணிக்கு மேல சுக்கிரன் மாறுறாங்க. அப்படின்னா சுக்கிரனுக்கு பாதகம் இல்லாம லக்னமா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க வாழ்க்கை. சுக்கிரன் மட்டும் 20 வருஷம் அது சுக்கிரனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கல. சூரியனும் சுக்கிரனோட நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்திலேயே அடுத்து சந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மதியம் 12 மணிக்கு மேல பிறந்தது அப்படின்னா அதுவும் சுக்கிரனோட சாரத்திலேயே இருக்கும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சாரத்திலேயே இருக்கிறாங்க. எல்லாமே இன்னொன்னு சொல்லப்போனா எல்லாம் புஷ்கர நவாம்சத்துல உட்கார்ந்துருக்குங்க. அப்பனா அன்னைக்கு குழந்தை பிறக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதன்கிழமை யோகத்திலையும் நல்ல யோகம். அது சுக்கிரனோட சாரத்துல இருந்ததுன்னா தொடர்ந்து வளர்ச்சியை கொடுக்கும். 2 2 லக்னம் மட்டும் ஆகாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னமும், மீன லக்னம் மட்டும் ஆகாது. மத்த எந்த லக்னத்துல வேணாலும் குழந்தைகள் இருக்கலாம். அது யோக பலன குடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்தடுத்து புஷ்கரணத்துல வர்றதுனாலயும், வளர்ச்சியையும், தாய் தந்தை இடையே பிரச்சனை இருக்காதுங்க. வம்பு வழக்கு வராதுங்க. கோர்ட்டு கேஸ குடுக்காதுங்க. அதனால எல்லாமே ஒரு வளர்ச்சிய குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. எத தொட்டாலும் தாய்க்கும், தந்தைக்கும் வெற்றிய குடுக்கறது, இவங்கள அண்டி இருக்கிறவங்களும் நல்லா பொழைக்க வைக்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த 2 லக்னம் மட்டும் பாதகத்துல இருக்கிற காரணத்துல, முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னத்த தவிர்த்துறது சிறப்பு. இல்ல அந்த லக்னத்துல குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா, தாயும் தந்தைக்கு இடையில சண்டையும், பிரச்சனையும், பிரிவுகளையும் குடுக்கலாங்க. ஏன்னா தொடர்ச்சியா இது இருக்கிறதுனாலயும், வேண்டாத கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையோ, தாயோ, தந்தையோ மரணத்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலையோ எல்லாத்தையும் உங்களுக்கு குடுத்துறலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? மத்தபடி இந்த ஜாதக ரீதியா என்னென்ன இருக்கு, பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, சரியான கோவக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரியா இருப்பா. புருஷன தூக்கி போட்டே மிதிக்கிற அளவுக்கு திறமைசாலியாவும் இருப்பா. ஒரு பெண் பிள்ளை பிறந்ததுன்னா. பயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, புதன்கிழமை பிறக்கறதுனால. இடத்துக்கு ஏத்த மாரி நிறம் மாறக்கூடியவங்களாவும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, தலக்கணம் பிடிச்சவங்க, தந்தை கையில எப்பயும் லாபத்தையும், வருமானத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கண்ணுல பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, வலது கண் கம்பல்சரி பாதிக்கப்படுங்க. ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இதனால குழந்தை பாக்கியத்துக்கு பின்னாடி ஆண் குழந்தை பாக்கியத்துக்கு சிரமத்தையோ ஏற்படுத்தலாங்க. கண்ணாடி போடுறது கொஞ்சம் சிறப்பு, சால சிறந்ததுன்னு எடுத்துக்கலாம். சில சமயம் தந்தை ட்ரிங்க்ஸுக்கு அடிமையானாங்கன்னா, வெளிய வரவே முடியாது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இல்லன்னா தந்தை வெளியூரோ, வெளிநாடோ வேலைக்கு போ வேண்டிய சூழ்நிலையும் இது குடுத்தரலாம். அப்பன்னா வருமானத்த பண்றதுக்காக அவங்க பூர்வீகத்த விட்டு தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலைய குடுக்கலாம். புள்ளைக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேர வேண்டிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அம்மா நல்ல புத்திசாலி தான். நல்ல ஒரு ஆசிரியர் தான். திறமைய வளர்த்தக்கூடியவங்க. ரூ. 10 வாங்குனாலும் ரூ. 10 விக்கக்கூடிய நல்ல வியாபாரியாவும் அம்மா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்பா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றது, சில சமயம் மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ள இருக்கிறது, இது எல்லாமே லாபங்க. சரிங்களா? அடுத்தது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சகோதரனால சில சமயம் பிரயோஜனம் இருக்காது. இவங்க தான் முதல் குழந்தையா இருந்ததுன்னா, சகோதரனால பிரயோஜனம் இருக்காது. 2ஆம் குழந்தையா இருந்தா பிரச்சனை இல்ல, லாபத்தில தான் இருக்கு. கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால, எவ்வளவு சம்பாரிச்சாலும் அப்பா கொஞ்சம் கடனுக்கோ, நோய்க்கோ, வம்பு வழக்கு பிரச்சனைக்கோ கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைய தான் குடுக்குதுங்க. கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையையும், அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பையும் இது குடுத்துறலாங்க. இது மட்டும் இல்லாம, இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் பையன் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஊருக்கு ரொம்ப நல்ல பையனா இருப்பான். ஆனா வீட்டுக்கு பையன் பயன்பட மாட்டான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். செஞ்சா ஒட்டுக்கா செய்வான், இல்லன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்கிற சூழ்நிலைகள் இருந்துட்டு போயிரும். பையனுக்கும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க.
நாளைக்கு இவன் சமைச்சான்னா அருமையா இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இவன் ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்கலாம், இல்லன்னா நல்ல ஒரு குக்கா இருக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க, வேலை செய்யும். இவன் திருப்தி அடையாதவனா இருப்பான் என்னைக்கும். சரிங்களா? தான் எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னு இவனும் உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில உட்கார்ந்திருப்பான். அதனால இவன வருத்தப்படுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இருந்தும் இவன் திருப்தி அடையாதவன், தந்தை எவ்வளவு குடுத்தாலும் பத்தாது, தாய் எவ்வளவு குடுத்தாலும் பத்தாது, நாளைக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறமே உனக்கு பத்தாதுங்கிற ஒரு நினைப்பே ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, விபத்துகள குடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? பையனுக்கு பிறக்கும்போதே ஆணுறுப்பு ரொம்ப சிறுசா இருக்கலாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் பண்ணி, அதனால பார்த்தீங்கன்னா, விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாகக்கூடிய சூழ்நிலையும் குடுக்கும். இதனால குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு லேட் ஆகக்கூடிய தன்மையோ, இல்ல மனைவி சொல்லுக்கு இவன் கேட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையோ எல்லாமே ஏற்படுங்க. மனைவி தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பாங்க. அரசு உத்தியோகத்தில இருக்கக்கூடிய மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்கு. இவனுக்கும் வலது கண் நல்லாவே பாதிக்கப்படும். சில சமயம் தந்தையால பிரயோஜனம் இருக்காது. இல்லன்னா தந்தை இருக்க மாட்டாரு. இல்லன்னா தந்தை தள்ளி போய் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா, இவருக்கும் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை குடுக்கலாங்க. தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், சில சமயம் தாய்மாமனால பிரயோஜனம் இல்லாத அமைப்பும் ஏற்படுத்தக்கூடியது வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இந்த ஜாதக ரீதியா பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, கோச்சாரத்துப்படி எனக்கு ஏதாவது சுப பலன்கள் குடும்பத்துக்கு வந்து சேருமா? குழந்தை பிறக்கிற நேரம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலையில அம்மாவோ, அப்பாவோ கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தாராளமா நீங்க எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, இடம் கீது வாங்கி போடுறோம் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வாங்கி போடலாம். இல்ல வீடு கட்டுறதுக்கு நாங்க வேலைக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னாலும், தாராளமா முயற்சி பண்ணுங்க. அதுக்கும் நல்ல லாபத்தில இருக்கக்கூடிய அமைப்பு தான். இல்ல வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமா வாங்கலாம். இதெல்லாம் வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 1/2 வருஷம் கழிச்சு தான் யோகம் உங்களுக்கு வரும். இப்பயே செய்ய முடிஞ்சுச்சுன்னா செஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? வண்டி வாகனத்துக்கு ஏதாவது பழுது ஏற்பட்டு, அதனால ஆஸ்பத்திரிக்கு விரயம் பண்ண அதாவது மெக்கானிக் ஷாப்புக்கு விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும், தாராளமா கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும், கம்பல்சரி கூப்பிடுங்க. சரிங்களா? மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.